நியூஸ் கஃபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லீமா. திடீர்னு ஒரு நாள் உலகத்துல இருக்கிற வானிலை எல்லாமே தலைகீழ மாறினா எப்படி இருக்கும்? எங்க மழை பெய்யணுமோ அங்க ரொம்ப வறட்சியாகவும், எங்க பாலைவனமா இருக்கணுமோ அங்க ரொம்ப வெள்ளம் இருக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற கடல் தண்ணி வழக்கமான வெப்பநிலையை விட ரொம்பவே சூடாகிறது தான் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தற்காலிகமான பருவநிலை மாற்றம் தான். ஆனா இது நடக்கும்போது சும்மா இருக்காது. சில மாசங்கள்ல இருந்து சில வருஷம் வரைக்குமே ஒட்டுமொத்த உலகத்துடைய வானிலையும் மொத்தமா மாறி இருக்கும். இப்போ இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, பூமத்திய ரேகைக்கு மேல ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பலமான காற்று கிழக்குல இருந்து மேற்கு பக்கமா வீசும். இந்த காற்று என்ன பண்ணும்னா, கடலுக்கு மேல இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணிய நம்ம ஆசியா மற்றும் ஓஷினியா பக்கமா தள்ளிட்டு வரும். சில நேரங்கள்ல பின்னோக்கி வீச ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த வெதுவெதுப்பான தண்ணி திரும்பியும் பசிபிக் பெருங்கடல் வழியாக தென் அமெரிக்கா பக்கமா போய் சேரும். கடல் தண்ணி சூடான உடனே அதுக்கு மேல இருக்கிற காற்றும் சேர்ந்து சூடாகிடும். இதனால மேகங்கள் எங்க உருவாகுதுன்ற மொத்த பேட்டர்னுமே மாறிடும். உலகம் முழுக்க வானிலை தலைகீழாவே மாறதுக்கு இதுதான் முக்கிய காரணமா இருக்கும். சரி, இந்த தண்ணி சூடாகிறதுனால மத்திய நாடுகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன். முதல்ல தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கலுடைய மறுபக்கம் இருக்கின்ற இந்த கண்டத்துல சூடான தண்ணீர் வந்து தேங்குறதுனால வானம் முழுவதும் புயல் மேகங்கள் உருவாகும். ஈக்வட்டர் மாதிரி சாதாரணமான மழையே பெய்யாத பாலைவனங்கள்ல வரலாற்று காணாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரும் கடற்கரையில இருக்கின்ற குளிர்ந்த நீர் மீன்பிடி மண்டலம் டோட்டலாவே ஹீட் ஆகுறதுனால மீன்கள் எல்லாமே சாப்பாடு இல்லாம இறந்துடும். கடல் உணவு தொழில் அதனால பாதாளத்துக்கே போயிடும்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியாவில் காட்டுத்தீ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படியே நம்ம ஆசியா மற்றும் ஓஷியானா பக்கம் வந்தோம்னா நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமா இருக்கும். சூடான தண்ணி எல்லாமே அமெரிக்கா பக்கம் போடுறதுனால இந்த பக்கம் மழை மேகங்களே உருவாகாது. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா மாதிரி சாதாரணமான நல்ல மழை பெய்யும் நாடுகள்ல கடுமையான வறட்சி, தண்ணீர் தட்டுப்பாடு, பயங்கரமான காட்டுத்தீ எல்லாமே ஏற்படும். வட அமெரிக்காவில் குளிர்காலம் வழக்கத்தை விட ரொம்ப மிதமாக மாறி பனிப்பொழிவு குறையும் சொல்றாங்க. தெற்கு பகுதியில கடுமையான புயலும் வெள்ளமும் வரும். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டபுள் கேம். தெற்கே வந்துட்டு கடுமையான வறட்சியும் உணவுக்கு பஞ்சமும் வரும். ஆனா கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா நார்மலை விட அதிகமான மழை வெள்ளமும் வந்து மக்களை கஷ்டப்படுத்தும்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, எல்னினோ வந்தாலே நமக்கு உயிர் நாடியா இருக்கின்ற தென்மேற்கு பருவமழை ரொம்பவே வீக் ஆகிடும். மழை கொண்டு வர காற்றோட்ட பலம் வந்துட்டு கம்மியாகி நமக்கு கிடைக்க வேண்டிய பருவகால மழை வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிடும். இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய 60% விவசாயிகள் பருவமழை காலத்தை நம்பிதான் காரிஃப் பயிர்களை விளைவிக்கிறாங்க. மழை கம்மியா இருந்தா பயிர் விளைச்சல் ரொம்பவே குறைஞ்சிடும். விவசாயம் டோட்டலாவே பாதிக்கப்படும். நீர்த்தேக்கங்கள்ல தண்ணியே இருக்காது. கோடை காலத்துல கடுமையான வெப்ப அலைகள் நம்மள வாட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்மளுக்கு கரண்ட் பில் ஏறும், மின்சார தட்டுப்பாடு வரும். முக்கியமா உணவுப் பொருட்களுடைய விலை வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படும். வடமேற்கு மற்றும் மத்திய இந்தியாவுல வறட்சி வந்துட்டு ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் சில நேரங்கள்ல அதிக மழை வெள்ளமும் வரலாம். எல்னினோ நம்மள நிம்மதியாவே இருக்க விடாதுன்னு சொல்றாங்க. எல்னினோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப நான் சொன்னதுல இருந்து. அதே மாதிரி லா நினா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு.
எல்னினோக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு விஷயம் தான் லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னினோவில் ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா லானினாவில் இந்த காற்று இன்னுமே பலமாக வீசும். இதனால பசிபிக் பெருங்கலுடைய வெதுவெதுப்பான தண்ணி ஆசிய பக்கமா அதிகமா தள்ளப்படும். கடல் தண்ணி ரொம்பவே கூலாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண நல்ல மழை பெய்கின்ற நம்ம ஊர்ல இன்னும் அதிகமான மழை கொட்டி தீர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல மொத்தமா 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு வெப்பத்தை கொடுக்கும் எல்னினோ, 2வது குளிரை கொடுக்கும் லானினா, 3வது நியூட்ரல் நிலை. இந்த நியூட்ரல் நிலை தான் உலகத்துடைய வானிலையை வந்துட்டு எந்தவித தொந்தரவும் இல்லாம நார்மலா வச்சிருக்கும். இந்த 3 நிலைகளையும் சேர்த்து தான் விஞ்ஞானிகள் என்சோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். 2026ஆம் ஆண்டு காலநிலை விஞ்ஞானிகள் எல்லாருமே பயந்து போய் ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. என்னன்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சூப்பர் எல்னினோ உருவாக அதிக வாய்ப்பு இருக்கு. பசிபிக் பெருங்கடல் ரொம்பவே வேகமா சூடாகி வருது. கடந்த 150 வருஷத்துல நம்ம பார்க்காத அளவுக்கு சக்தி வாய்ந்த தீவிர வானிலை நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு கணிக்கிறாங்க. கடலோட மேற்பரப்புடைய வெப்பநிலை சராசரியை விட 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அதிகபட்சமா 3.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கலாம்னு சொல்றாங்க. 1982, 1997 அப்புறமா 2015ல இந்த மாதிரியான சூப்பர் எல்னினோ வந்திருக்கு. ஆனா இப்போ உருவாக்கிட்டு இருக்கின்றது அதை விட ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். அதனால இது வந்து காட்ஸிலா எல்னினோ அப்படின்னும் பேர் வச்சிருக்காங்க. இது மட்டும் முழுசா உருவாகிடுச்சுன்னா விவசாயம், நீர்வளம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் உலகம் முழுக்க ஒரு மாபெரும் பாதிப்பை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்னினோன்றது இயற்கையுடைய ஒரு சுழற்சி தான். ஆனா நம்ம பண்ற சுற்றுச்சூழல் மாசுபாடு, குளோபல் வார்மிங் இந்த காட்ஸிலா எல்னினோ இன்னும் உக்கிரமா மாறிட்டு இருக்கு. இயற்கையை நம்ம எப்படி நடத்துறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த எல்னினோவை நம்மளால தடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இயற்கை மேல நம்ம கொஞ்சம் அக்கறை காட்டினா இதோடைய பாதிப்புகள்ல இருந்து கொஞ்சமாவது தப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவலுக்கு நியூஸ் கஃபே டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.